ஹாய்! நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீரங்கம் டெம்பிள் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்ளோ பெரிய வானத்தில சின்ன சின்னதா பறவைகள் பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பறவைகள்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாருமே ட்ரா பண்ணியிருப்போம். ஏன் அப்டின்னா, தெரியல அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சா என்னன்னு தெரியல. ட்ரா பண்ணியிருப்போம். பட் ப்ரஷ் வச்சு ட்ரா பண்ணும்போது, பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அத யோசித்துட்டே நான் பெயிண்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு லேயருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஷேடு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி இது வந்து பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கலாம். பட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேடு. இந்த மாதிரியான வைப்ரண்ட்டான கலர்ஸில் ஒரு கோபுரம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, நான் நிறைய டெம்பிள் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து அந்த செங்கல்லோட கலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ப்ரௌன் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி வைப்ரண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக மேலே கலசத்துலேருந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரியான பிக்சர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் முன்னாடி கட்டும்போது எப்படி மேலே போய் கட்டினாங்க? அவ்வளோ பெரிய ஏணிலாம் இருந்ததா? இல்லை அவ்வளோ பெரிய ஏணி இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததா? இந்த மாதிரிலாம் யோசித்துட்டே பெயிண்ட் பண்ணுவேன். வானத்தில் நிறைய பறவைகள் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேவரட்டான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்கிங் டேப்பை பீல் பண்ணுறது. பெயிண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மாஸ்கிங் டேப் பீல் பண்ணதுக்கப்புறமா இந்த பார்டர் வச்சு அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இது ஃபுல்லாகவே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் கீழே வச்சு பெயிண்ட் பண்ணதுனால என்னால் அது வந்து ஃபுல்லாக பீல் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. பட் ஓரளவுக்கு நான் வந்து எவ்வளோ எடுத்தேனோ அதை வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து இதுக்கு சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து அழகாக ரோல் பண்ணி பேக் பண்ணணும். ரோல் பண்ணி பேக் பண்ணலாமா, இல்லை ஃப்ளாட்டாகவே வச்சு பேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் ஆர்டர் பண்ணலாம், வாங்கலாம்.